இதே நிலை ஏற்பட்டது என்பது துபாயில இருந்து இறங்கியிருக்காங்க. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? துபாயில இருந்தா வந்தீங்க? துபாயில மும்பை ஏர்போர்ட் ஆட்டி படுத்துட்டோம். இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில இருந்து அட்ரஸ் சொல்லு. தம்பி இல்ல இது சாவி இல்ல தம்பி, இது ஒரு வெறி தம்பி. நீங்க துபாயில இருந்து வந்திருக்கீங்களா? சாவி இல்ல இது வந்து ஒரு சவால். ஆமா, என்ன இது ஜிங்கிச்சா நீல கலர் லுங்கி தானே தம்பி. கூலி கிளாஸ் போடுங்க. கூலி கிளாஸ் சத்யநாராயண மினிஸ்டர் மோடி. சரி ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? நன்றியும் வணக்கத்தையும் பெரியவர்களே தாய்மார்களே சூப்பரப்பா. நான் துபாயிலிருந்து வந்திருக்கேன், கூலிங் கிளாஸ் போட்டேன் என ஓபிஎஸ் பிரச்சாரத்தில் கூட்டத்தை பிளந்து கொண்டு கோட் சூட் அணிந்து வந்து கத்திய நபரால் பரபரப்பு. ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக ஆதரவோடு சுயேட்சை சின்னமான பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடும் ஓ பன்னீர்செல்வம் இன்று மண்டபம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புலி அருகே உள்ள செம்படையார் குளம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது ஏராளமான தொண்டர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இருந்தனர். இந்த நிலையில் அங்கு திடீரென கோட் சூட் அணிந்து கூலிங் கிளாஸ் போட்டு நான் துபாயிலிருந்து வந்துள்ளேன் என்று நபர் ஒருவர் திடீரென புகுந்து கத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. வந்த நபர் நான் துபாய் நாட்டில் இருந்து வந்ததாகவும் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் வைக்க வேண்டும் எனவும் நாட்டில் கஞ்சா விற்பனை அதிகமாகிவிட்டது எனவும் இது போன்ற பல்வேறு கருத்துக்களை கூறி அந்த பகுதியில் கூச்சலிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. துபாயில இருந்து வந்திருக்காங்க. துபாயில இருந்தா வந்தீங்க? துபாயில மும்பை ஏர்போர்ட் ஆட்டி படுத்துட்டு மதுரை விமான நிலையத்துக்கு முத்துராமலிங்க தேவர் பேர் வரல. தம்பி நீங்க துபாயில இருந்து வந்திருக்கீங்களா? இது வந்து ஒரு சவால். தம்பி, கூலி கிளாஸ் போடுங்க. கூலி கிளாஸ் சத்யநாராயண முடியாது. ஒரு ரூபாய் இல்ல. 40,000 டீ-ஷர்ட் குடிச்ச மோடி, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி. வணக்கத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய நம்முடைய செம்மடையார் குளம் கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களை, பேரன்பு கொண்ட தாய்மார்களை, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் என்ற இந்த புண்ணிய பூமியில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக